வணக்கம் ஓவியா. மதுரையில் 2வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் தலைமையில் புத்துறவு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் தற்போது தூய்மை பணியாளர்கள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளார் ஓவியா. தொடர்ந்து நேற்றைய தினம் சரி இன்றைய 2வது நாளாக பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, அவர்லாண்ட் ஒப்பந்த நிறுவன பணியை ரத்து செய்ய வேண்டும் ஆகிய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நேற்றும் இன்றுமாக 2வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஓவியா. தொடர்ந்து நேற்று காலை ஆரம்பித்த அந்த போராட்டம் இரவு மூலம் நடைபெற்றது. இரவு கிட்டத்தட்ட காவல்துறையின் கெடுபிடியாளர் உடனடியாக அவர்கள் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று நள்ளிரவே அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மீண்டும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற அந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஈடுபட போடும் என்று அறிவித்த நிலையில் இந்த தினம் மதுரை அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே ஒன்று கூடியிருந்த 500க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் ஒன்று கூடிய நிலையில் தற்போது போலீசார் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை எந்தோட உடன்பாடு எட்டாத நிலையில் மீண்டும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அவர்களை அழைப்பு விட்டதன் அடிப்படையில் தற்போது இன்றைய தினம் அந்த போராட்டத்திற்கு தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளார் ஓவியா. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படாவிட்டால் நாளை முதல் தங்கள் போராட்டம் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அந்த துப்புரவு பணியாளர்கள் தெரிவித்துள்ளார். என தொடர்ந்து இந்த மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை 100 வார்டு பகுதியில் இந்த துப்புரவு பணியாளர்களின் பணி என்பது மேலோங்கி இருக்கும் நிலையில் தற்போது இவர்களின் போராட்டத்தினால் மதுரை எல்லா பகுதியும் குப்பைக்கு தேங்கி இருக்கும் நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது ஓவியா. இந்த நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாவிட்டால் தொடர்ந்து நாளை தினம் போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓவியா.